தற்போது வடசென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமான ராணிமேரி கல்லூரியிலிருந்து நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். சுபாஷ் பிரபு, 57 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன அறிவுறுத்தல்கள் தலைமை தேர்தல் அதிகாரியிடமிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவுக்கான முடிவு, அதற்கான இறுதி தீர்ப்பு வாக்கு எண்ணுமான இன்ற நாள் மிக முக்கியமான நாள். நம்ம இருக்கக்கூடிய இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்கு மையமான ராணிமேரி கல்லூரியில பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளேயும் சரி வெளியிலும் சரி வரக்கூடிய முகவர்கள், தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் இறங்கக்கூடிய அலுவலர்கள் என அனைவர்களுக்கும் தனித்தனியாக பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. யாரும் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக இங்கே அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நியமிக்கப்பட்ட இருக்கக்கூடிய அலுவலர்கள் கிட்ட நேரடியாக வரக்கூடிய ஏஜென்ட்டுகளும் சரி, அதாவது கட்சி சார்ந்த ஏஜென்ட்டுகள் அல்லது வேட்பாளர் சார்ந்த ஏஜென்ட்டுகளும் சரி, அலுவலர்களும் சரி, அவர்கள் செல்போன் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்க வரக்கூடியவர்களுடைய செல்போன்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டோக்கன்கள் கொடுக்கப்படும். இது போல இந்த டோக்கன்கள் கொடுக்கப்பட்டு தனித்தனியாக இங்க ஒரு கவர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கவர்ஸ்ல யாரு, அவங்க போன் நம்பர், அவங்களுக்கான டோக்கன் நம்பர் என்னன்றதை ரிஜிஸ்டர் பண்ணி இங்க வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த பாஸ்கள் முறையாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிறாங்க. அப்படி பாஸ் இருக்கிறவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த இடத்தில், அதாவது நுழைவாயிலேயே செல்போன்கள் அனுமதி கிடையாது என்பதை காவல்துறை மிக தீவிரமாக தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது. செல்போன் வாங்குவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படுது என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் இது மிக முக்கியமான தேர்தல் முடிவை அறிவிக்கக்கூடிய நாள் என்பதால் மிக கடுமையான கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதனால் வரக்கூடியவர்கள் செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான கெடுபிடிகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஊடகங்களுக்கும் அதற்கான கட்டுப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடசென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 14,96,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஓட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர் தான். அதாவது 60.11%. 3 சென்னை தொகுதிகளில் அதிகமாக வாக்குப்பதிவு உள்ள ஒரு தொகுதியாக இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியானது இருக்கிறது. இதற்கான தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. 8 மணிக்கு தபால் வாக்குகளை தொடர்ந்து அடுத்தடுத்து இவிஎம்ஸ் எல்லாம் வாக்குகளை பெற இருக்கிறாங்க. சரியாக 12 மணி அளவில் யார் முன்னிலையில் இருக்கிறா, வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு முகாந்திரம், ஒரு இது முழுமையாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள், அவர்களுக்கான ஏஜென்ட்டுகள், சீஃப் ஏஜென்ட்டுகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். சட்டப்பேரவை தொகுதி வாரியாக இந்த வாக்கு எண்ணிக்கைகள் ஆனது நடைபெற இருக்கிறது. 14 மேஜைகள் கொண்டு இந்த வாக்குகள் ஆனது எண்ணப்பட இருக்கின்றன. இந்த சுற்றுக்கள் ஆனது ஏறக்குறைய 14 சுற்றுக்கள் இருக்கிற ஒரு சில தொகுதிகளுக்கு அந்த சுற்றுக்களின் எண்ணிக்கையானது மாறுபாட்டுடன் இந்த தேர்தலுக்கான முடிவுகள் இன்று மிக பிரம்மாண்டமாக அறிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அதையும் நாம களத்திலிருந்து உடனுக்குடன் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது, தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிவிக்க போகிறோம். சுபாஷ் பிரபு, உடனுக்குடன் தகவல்களை மீண்டும் தொடர்பு கொண்டு பெறுகிறோம். இணைப்பில் இருங்க.